கொஸ்டின் பேப்பரில் டைம் அண்ட் ஒர்க்லேருந்து தான் ஒரு சம் பண்ண போகிறோம். ஏபிசி கேன் செப்பரேட்லி டூ அ ஒர்க் இன் 12, 15, 20 ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வருது ஃபஸ்ட்டுக்கு, செகண்ட் வருது செகண்டுக்கு, தேர்ட் வருது தேர்டுக்கு. அப்படின்னா என்ன? ஏ ஒரு வேலையை 12 நாளில், பி அதே வேலையை 15 நாளில், சி அதே வேலையை 20 நாளில் செய்வாங்க. அப்போ எஃபிஷியன்சினா ஏவோடது 1/12, அதாவது அப்படியே ரெசிப்ரோக்கலாக எடுத்துக்கணும். பியோடது 1/15, சியோடது 1/20. ஓகே, சரி. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவங்க 3 பேரும் தே ஸ்டார்டட் டு ஒர்க் டுகெதர். அப்போ 3 பேரும் சேர்ந்து தான் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? அண்ட் சி லெஃப்ட் ஆஃப்டர் 2 days. அப்போ முதல் 2 நாளைக்கு ஏ பி சி 3 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. இந்த 2 நாளைக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த சி ஓடி போயிடுறாரு. ரைட்? அப்போ மிச்சம் யார் இருக்கா? ஏயும் பியும். ஸோ கொஸ்டின் என்னன்னா, ஏயும் பியும் சேர்ந்து இன்னும் எத்தனை நாளில் ஒர்க் முடிப்பாங்க? ரிமைனிங் ஒர்க்கை தான் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்கு. ஓகேவா? பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இது 3 பேரோட எஃபிஷியன்சி. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ண போறாங்க. அப்போ 1/12 + 1/15 + 1/20 எத்தனை நாளைக்கு? 2 நாளைக்கு சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ இதுதான் என்ன அப்படின்னா, அந்த 2 நாளில் அவங்க முடிக்க போகிற வேலை. இது முதல்ல கேல்குலேட் பண்ணலாமா? ஸோ இதை கேல்குலேட் பண்ணால் 2 நாளில் அவங்க எவ்வளோ வேலை முடிச்சிருப்பாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் மிச்சத்தை கேல்குலேட் பண்ணலாம். 12, 15, 20 இது 3ஓட எல்சிஎம் என்னன்னா 60. ஓகேவா? 60 × 12 5s are 60. ஸோ அப்போ 1 × 5 5. 15 4s are 60. ஸோ இங்கே 1 இருக்கு. 1 × 4 4. ஸோ இங்கே 1/20. 20 3s are 60. 1 × 3 3. ஸோ × 2. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 9 9 + 3 12. ஸோ 12/60. 12/60 × 2. ஸோ 1 12 is 12. 5 12s are 60. ஸோ அப்போ 2/5. அப்போ இவங்களாம் சேர்ந்து 2/5 ஒர்க்கை வந்து முடிச்சிட்டாங்க. ஒரு வேலையில் 2/5 முடிஞ்சிச்சு. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும்? ஸோ எவ்வளோ முடிச்சிருக்காங்க? 2/5. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒர்க்கை வந்து நம்ம என்ன எடுத்துப்போம்னா 1 எடுத்துப்போம். ஸோ 1 - இவங்க முடிச்ச ஒர்க். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5 - 2/5 which is 3/5. ஓகேவா? ஓகே. ஸோ இவங்க இன்னும் முடிக்க வேண்டிய வேலை எவ்வளோ? 3/5. ஓகே. ஸோ முடிக்க வேண்டிய வேலை 3/5. யாரும் யாரும் வேலை பார்க்க போகிறா? ஏயும் பியும். ஏயோட எஃபிஷியன்சி என்ன? 1/12. பியோட எஃபிஷியன்சி என்ன? 1/15. எத்தனை நாள் வேலை பண்ணுவாங்க? தெரியாது. அதுதான் எக்ஸ். அவனை தான் கண்டுபிடிக்கணும். பண்ணலாமா? ஸோ 15 12 ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தால் 60 தான் வரப்போகுது. ஸோ 12 5 டைம்ஸ் பண்ணால் 60. ஸோ 1 × 5. 15 4 டைம்ஸ் பண்ணால் 60. ஸோ நியூமரேட்டரில் 4 போடலாம். ஸோ 4 = x to 3/5. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 5 + 4 9/60 × x = 3/5. 1 3 is 3. 3 3s are 9. 1 3 is 3. 2 3s are 6. 0. 1 5 is 5. 4 5s are 20. ஸோ இப்போ இங்கே டினாமினேட்டரில் 4 இருக்குது. ஸோ இதை இந்த பக்கம் கொண்டு போகலாமா? ஸோ x = 4. மற்ற எல்லாமே ஒன்றாயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ அப்போது இன்னும் ஏயும் பியும் 4 நாள் வேலை பண்ணால் இந்த வேலையை முடிச்சிருவாங்க. ஸோ ரிமைனிங் ஒர்க்கை எத்தனை நாளில் இவங்க முடிப்பாங்க? Then A and B will finish the remaining work in 4 days. Option A. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இதில் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்குன்னா, ஏபிசி 3 பேரும் எப்போ முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை எஃபிஷியன்சியாக மாத்திரம். ஆரம்பத்தில் இவங்க 3 பேர் சேர்ந்து 2 நாள் வேலை பார்க்குறாங்க. அந்த 2 நாள் வேலை எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ அதுலேருந்து
அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்லேருந்து மைனஸ் பண்ணிட்டு மிச்ச வேலை எவ்வளோ அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறோம். அடுத்து யார் யார் பார்க்க போகிறா, மிச்ச வேலை எவ்வளோ, எத்தனை நாள் போட்டோன்னா இந்த சம் வந்துடும். அவ்வளோதான் இந்த சம்.